ஏபிஎஸ் சோலார் டெக் இணைந்துள்ள சோலார் பயன்பாட்டாளர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோவாட் ஹோம் கிட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் சவுலூர்ன்ற ஏரியாவில் தான் நம்ம செஞ்சு கொடுத்தோம். ஆக்சுவலி இது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வந்து சுத்தமாக கரண்ட் வசதி கிடையாது, கம்பம் போட வேண்டிய சூழ்நிலை. அதுவும் இல்லாமல் இப்போ இவங்க அந்த வீடு மேக் பண்ணியிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாளி பிரச்சனை, அதாவது அண்ணன் தம்பி பிரச்சனையால் மீட்டருக்கு கையெழுத்து போட மாட்டேன்றாங்க. அவங்க பாட்டி அவங்க பேர்லேயே இருக்கான். இந்த ஒரு காரணத்தினால கரண்ட்டு வாங்க முடியலன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் பார்த்துருக்குறாங்க. யூடியூப்பில் நம்மளுடைய இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமா சார், நான் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அது மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னென்ன யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, ஒரு 3 லைட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டிவி யூஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் கேட்டாங்க. அதனால தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 540 ஒரு பேனல் கொடுத்துருக்கோம் சஜஸ்ட். இது வேணும்னா நம்ம ஒரு பேனல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 540 வேணும் ஒரு பேனல் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அவங்கள சப்போஸ் இந்த கரண்ட்டு பத்தலை அப்படின்னா, கஸ்டமர்கிட்ட ஆல்ரெடி இந்த விஷயத்த நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷீட் மேலே ஒரு 3/4 இது போட்டு ஃபோல்ட் போட்டு ஷீட்லேயே வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். 1 கிலோவாட் காமா ப்ளஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 வோல்ட் பேட்டரியை 24 பேனல் வச்சு சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு கன்வர்ஷன் தான். இந்த மாதிரியான சோலார் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 12 வோல்ட் போட்டு கொடுத்துருவாங்க பேனலு. ஒரே ஒரு பேட்டரி யூஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. கம்மி பட்ஜெட்டில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 165 200 வாட்டில் இருக்கிற மாதிரி 12 வோல்ட் பேனலே போட்டு 12 வோல்ட் இன்வெர்ட்டர் போட்டுவாங்க. அதனால் வந்து என்ன விஷயம்னா, அதனால் பெருசாக வந்து இது கிடைக்காது, பேக்கப் கிடைக்காது. ஏன்னா 12 வோல்ட் பேட்டரி 24 பேனலால் நம்ம சார்ஜ் பண்ணும்போது யூசேஜ் போக மீதியும் சார்ஜிங் போயிடும். அதனால் பகல்லையும் சார்ஜ் ஆகும், யூஸும் பண்ணிக்கலாம். குறைஞ்ச பட்ஜெட்டில் வேணும், 20,000 வேணும், 30,000 வேணும், அந்த மாதிரியான பட்ஜெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக போயிடும். அதனால் சோலார் போடணும்னு ஆசைப்படுறவங்க கூட கொஞ்சம் பட்ஜெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலும், இன்னும் மிஞ்சி போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 5,000 தான் எக்ஸ்ட்ரா போகும் இந்த மாதிரி 540 பேனல் போடுறதுனால. அந்த மாதிரி பேனல் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஷீட்லேயே மேக் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டை வந்து ஷீட்லேயே மேக் பண்ணி உள்ளே ஒரு 3 லைட்டு எரியிற மாதிரியும் ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களே ஒயரிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நாம் வந்து ஜஸ்ட்டு சோலார் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரியான வீடு, இந்த மாதிரி லேண்ட் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணணும், சோலார் எப்படி போடணுன்னே தெரியாமல் நிறைய பேர் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. இந்த மாதிரியான சோலார் போடுங்க, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கலர் டிவி இந்த மாதிரி பழைய டிவி யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் எல்இடி டிவி யூஸ் பண்ணிங்கன்னா மழை காலத்துலேயும் டிவியும் பார்த்துக்கலாம், ஃபேனும் ஓட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசியில் தான் உங்களுக்கு ஃபேனை சஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நல்ல சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா போட்டு 2 நாள் ஆகிடுச்சு. இது வரைக்கும் பேக்கப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரியான உங்களுக்கு பட்டா பிரச்சனை, என்னால் மீட்ரு வாங்க முடியல, இபியில் மீட்ரு வாங்க முடியல, இல்லை என் லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்கே இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம்.